எண்ணங்களுக்கு தாண்டி இருக்கிறது உணர்வுன்னு சொல்லுவாங்க. இதுல இப்போ ஹியூமன் பாடி வந்து 4 பாகமா இருக்கு. இன்டெலெக்டோட வேலை என்னன்னா ஒரு பொருள் கொடுத்தா அது ரெண்டா பண்ணி பார்க்கணுங்கிறது வந்து இன்டெலெக்டோட வேலை. பட் இந்த சித்தாங்கிற இடத்துல வந்து அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பியூர் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. யோகிக் சயின்சஸ் எல்லாமே இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி சொல்லுவாங்க. நீங்க பாக்குறது எல்லாமே வந்து அவுட்டர் இன்ஜினியரிங். அவுட்டர் இன்ஜினியரிங்னா வெளியில நடந்துட்டு இருக்கிற ஒரு விஞ்ஞானம். அதே மாதிரி நம்ம உள்ள விஞ்ஞானம்ங்கிறது வந்து இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நீங்க எந்த சூழ்நிலைக்கு எப்படி சேஞ்ச் ஆகணுமோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுங்க. இப்போ ஒரு தண்ணி எடுத்து ஒரு கப்பில் போட்டிங்கன்னா அது கப்பாக மாறிடும். ஒரு பவுலில் போட்டிங்கன்னா பவுல் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் நடந்துகிட்டே இருக்கும். இது இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னா நம்ம லிமிட்டடாக இருக்கும். எந்த இடத்துல விட்டாலும் நம்ம ஒரே மாதிரி இருக்கும். அதனால என்ன ஒர்க் பண்ணாலும் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, ஃபியர், கோவறது, அதுக்கப்புறம் பயம் ஆகுறது எல்லாமே வந்து உள்ள விஞ்ஞானத்தை பற்றி நம்ம புரிஞ்சிக்கல, வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது டவுட் இருக்கு? இப்போ நான் வந்து சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டது நானும் சொல்லிட்டேன். எங்கிருந்து வந்துச்சு? பூமியிலிருந்து வந்துச்சு. அப்படின்னா பூமியிலிருந்து ஒரு செடி வந்துச்சு, அதுல இருந்து நம்ம சாப்பிட்டோம். இந்த மாதிரி சின்னதா இருந்த உருவம் பெருசாச்சு, 5 அடி 6 அடி ஆச்சு. அப்படின்னா பாடிங்கிறது வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணணும், சேர்த்துக்கணும். எண்ணங்களும் வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து என்னென்ன கேட்டுருக்கீங்களோ அதுதான் உங்களோட எண்ணங்கள். இப்போ எப்படி சாப்பாடு சாப்பிட்டீங்க இந்த மாதிரி ஆச்சு, அதே மாதிரி எண்ணங்களும் சின்ன வயசுல இருந்து நீங்க கேட்டது. அப்ப நீங்கிறது யாரு?
சூசைட்ஸ், கரப்ஷன், கிரைம், செக்ஸ், மிலிட்ரி, வெப்பன்ஸ், இதெல்லாமே வந்து எதுக்கு அதிகமாகுதுன்னா நம்ம இன்டெலெக்டுக்கு அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால வந்து இது அதிகமாகிட்டே போகுது. ஒன்ஸ் இன்டெலிஜென்ஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும், நீங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட புத்தினா சர்வைவல்னா நம்ம பிழைப்பு எப்படி நடந்துக்கணுமோ அட்லீஸ்ட் ஆகிறது வந்து புத்தின்னுவாங்க. இது வந்து என்ன ஒரு இது கொடுத்தாலும் உங்களை ரெண்டா டிவைட் பண்ணிப்பாங்க. ஒரு பொருள் கொடுத்தா அது ரெண்டா பார்ப்போம். ஒரு தப்பு, ரைட்டு, இது நல்லது, கெட்டது, இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இது எல்லாமே வந்து இன்டெலெக்டோட. இது வந்து சர்வைவல்னா பிழைப்பு எப்படி நடத்துக்கணுங்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுது இது. ஆனா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்லா வந்து இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது என்னன்னு தெரியல. அப்படி நம்மளுக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குங்கிறது வந்து நிறைய பேர் கவனிக்காமலே இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா யோகிக் சயின்சஸ் வந்து இது சொல்லுது. நார்மலா ஒரு மனிதன் வச்சுக்கோங்க, அவங்க வந்து கண்ணை திறந்து இருக்கும் போது இன்டெலெக்ட் தான் ஒர்க் ஆகும். இன்டெலெக்ட்னா புத்தி தான் ஒர்க் ஆகிட்டே இருக்கும், அது நிறுத்த முடியாது. இந்த ரெண்டு கண்ணு திறந்து இருக்கும் போது இது ஒர்க் ஆகாது, இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகாது. எப்ப ரெண்டு கண்ணு க்ளோஸ் பண்ணி கவனிக்க ஆரம்பிச்சிங்களோ, ஒரு பிரெத்தும் எப்படி மூச்சு போகுது வருதுங்கிறது கவனிச்சுட்டே போயிருந்தீங்கன்னா அந்த ரூட்ல நீங்க இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கணும். 26 hours ஆகும். நார்மலாக ஒரு மனுஷன் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் அடையணும்னா 26 மணி நேரம் ட்ரை பண்ணாங்கன்னா அந்த 4 லேயர் காண முடியும். புத்தி, அகம், மனஸ், சித்தா. சித்தாங்கிறது 4வது பட்டு. அந்த லேயருக்கு வந்து இந்த 24 hours அவங்க மனுஷன் ட்ரை பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆக முடியும். ரீச்னா வெளியில எங்கேயும் போக முடியாது, உள்ளே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், அதுக்குள்ள போக முடியும். அப்போ இது கவனிக்கும் போது ஒரு மனுஷன் 100 வருஷத்துல என்ன செய்யறாங்களோ நீங்க 5லிருந்து 10 வருஷத்துல செய்ய முடியும். எதுவும் பிரச்சனை இல்லாம, எந்த ஒரு இது இல்லாம, ஃப்ரிக்ஷன் இல்லாம மூவ் ஆகும். அதனால கை பண்ண உட்கார முடியாதா? இருந்து வா, வெளியே வா. சினிமா தேட்டர் உட்காந்து அறிவில்லை. ஸோ ஈஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து எப்பவுமே உள்விஞ்ஞானத்தை பற்றி தான் அதிகமாக சொல்லும். யூரோப்பியன் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து அவுட் சைடு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறது வந்து சொல்லும். இப்போ உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து நீங்கள் வெளியில் தேடிட்டே இருக்கீங்க, தீர்வு வெளியில் கிடைக்கணும். வெளியில் எங்கே தீர்வு கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ தேடினாலும், எவ்வளோ வெறுத்திருந்தாலும் வெளியில் சுச்சுவேஷன்ஸ் தான் மாறுமே தவிர உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. ஒன்ஸ் உள்ள கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை தீரும். இப்போது நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும்.
இந்த 26 ஹவர்ஸ் நீங்க ட்ரை பண்ணணும். ஒரு மனுஷனும் அந்த அந்த டைம் அவங்களுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போகணும். ஏதாவது கொஸ்டின் இருக்குங்க? நான் சொல்றேன். டவுட் இருந்தா கேளு. தெரிஞ்சுக்கணும்னா கேளு. கவனிக்க தான் சொன்னேனே தவிர மற்றபடி கொஸ்டின் கேட்கலாம் தான் சொன்னேன். ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ நான் சொல்லியிருப்பார்ல அதில் உனக்குன்னு தனியாக ஏதாவது கேட்கணும்னா கேட்கணும். எனக்கு நான் படிக்கும் போது எல்லாமே 10,000 கேள்விக்கு மேலே இருந்துச்சு. எப்பவுமே என்னோட மனசுல கொஸ்டின்ஸா இருந்துச்சு. யாரை கேட்டாலும் அவங்களுக்கு தெரியல. அதனால வந்து நான் எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சேன். கவனிச்சேன்னா ஃபுல் அட்டென்ஷன் அது மேல இருந்துச்சு. எது பார்த்தாலும் ஒரு சின்ன உயிரினமும் எல்லாம் எது கொடுத்தாலும் மணிக்கணக்கில் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா யாருக்கும் அவ்வளோ தெரியல, எதுவும் தெரியல. அதுக்கப்புறமா தான் நான் கான்சியஸ்னஸ் ஓட அந்த ரூட்ல போனது. சின்ன வயசுல 3 வயசுலேருந்தே எனக்கு கொஸ்டின்ஸா இருக்கும். எல்லா டீச்சரையும், ஃப்ரெண்ட்ஸையும், ஃபேமிலி, பேரண்ட்ஸையும் கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன். அந்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்ட ஒரு இதனால நான் வந்து இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி போனேன். இப்போ சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா எங்களுக்கும் 99% ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுது. ஒரு அணு எடுத்தாலும் 1% தான் எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள என்ன இருக்கு 99% எங்களுக்கு தெரியாது. அது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது பிசிக்கல்ல இல்ல, பொருள் தன்மையில இல்ல. 1% தான் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு அணு எடுத்தாலும் அதுல ஒரு அணுல 3 இருக்கு: புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். புரோட்டான்னா நம்மளோட ஈஸ்டர்ன் எஜுகேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா கிரியேஷன், ஜெனரேஷன். நியூட்ரான்னா ஆபரேஷன், எலக்ட்ரான்னா டெஸ்ட்ரக்ஷன். ஒரு அணுல நடக்குது. நம்ம பாடிக்குள்ளேயும் ஒரு பல நட்சத்திரம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அணு இருக்கு. ஒரு இதுல இது நடந்துட்டே இருக்கு. உயிர் பிறக்குது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நடக்குது, அதுக்கப்புறம் இறந்து போகுது. இது அவங்க இங்கிலீஷ்ல காட்னுவாங்க. ஜெனரேஷன், ஆபரேஷன், டெஸ்ட்ரக்ஷன் GOD. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது 3 இருக்கு ஒரு அணுல, பட் இதுக்குள்ள வந்து 99% எம்டியா இருக்கு, ஒண்ணுமே இல்ல, அது வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அது பொருள் தன்மையில இல்ல. பொருள் தன்மைனா பிசிக்கல். பிசிக்கல் எதுல உருவாகுதுன்னா 5 மூலகங்கள், 5 பஞ்சபூதம் சொல்லுவாங்களே: நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கிறது வாட்டர். இந்த அஞ்சுமே பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. 5 எலிமெண்ட்ஸ். இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் நீங்க. வாட்டர் வந்து 72% இருக்கு. 72% நம்ம பாடியில வாட்டர் இருக்கு. அப்படின்னா இப்படி வாட்டர் பாட்டில் 1, வாட்டர் பாட்டில் 2 இப்படி கூப்பிட முடியாது. அதனால நம்ம ஒரு பேர் எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி, அடையாளம் கொடுத்தோம். அதுவே உண்மைங்கிற மாதிரி நம்பிக்கை போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மனுஷனு எல்லா உயிரினத்துலையும் இந்த மாதிரி இருக்கு. 72% வாட்டர், எர்த் 12%, ஏர் 8%. வாட்டர் 12%, எர்த், ஏர் 6%, நெருப்பு 4% இருக்கு. இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க நம்மளோட உஷ்ணத்தை தான் செக் பண்ணுவாங்க. இந்த ஃபயர் எலிமெண்ட் உள்ள இல்லைன்னா அவங்க இறந்துட்டதா இருக்கும். ரிமைனிங் வந்து ஆகாஷ்னா வெறும் 6% கிடையாது. ஆகாஷ் வந்து 6% உள்ள இருக்கு. பிளஸ் இன்ஃபினிட் வெளியே வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. இன்ஃபினிட்
இந்த ஆகாஷ்ங்கிறது தான் மெயின் கண்டுபிடிக்கிறது இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நீங்க வெறும் அந்த 5 எலிமெண்ட்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எலிமெண்ட்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். பிளானட்ஸா இருக்கட்டும், கிரகங்களா இருக்கட்டும், என்ன ஒரு சூழல் இருந்தாலும் இது கண்ட்ரோல் பண்ணணும். இது தாண்டினாங்கன்னா பிசிக்காலிட்டியை தாண்டி போனாங்கன்னா அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம அதுக்குள்ள எப்படி ஒர்க் பண்ணணும்னு நாம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது தாண்டறது டிரான்செண்டன்ஸ். டிரான்செண்டன்ஸ்னா பவுண்டரிஸ் கிளியர் பண்றது, போட்டிருக்கிற எல்லைகள் எல்லாம் கிளியர் பண்றது டிரான்செண்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது, நம்ம இந்தியா வந்து ஒரு gift கொடுத்துருக்கிறது உலகத்துக்கு என்னன்னா யோகா. நிறைய பேர் யோகா என்னன்னா ஆன்லைன்ல சோஷியல் மீடியால பார்த்துட்டு கை திருப்புறது கால் திருப்புறதுன்னு நினைச்சுக்கிறோம். யோகான்னா கை திருப்புறது கால் திருப்புறது கிடையாது. யூனியன் வித் த காஸ்மோஸ். யோகான்னா நீங்களும் இயற்கையும் ஒண்ணா வரும். ஒரு ஒரு டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க. இது நம்ம அடையிறதுக்காக யூஸ் ஆகிற ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒரு எந்திரம்னா யோகா. இப்போ சோஷியல் மீடியால எல்லாமே நிறைய வேற வேற மாதிரி கை ரொம்ப வலிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சாங்க. அதோட மெயின் மெத்தட் வந்து எப்படி நம்ம ஃபிரிக்ஷன் ஒரு கர்ஷனே இல்லாம அல்டிமேட் வந்து ஜாயின் பண்றதுங்கிறது வந்து இதாகும். இப்போ நான் இங்க இருக்கேன், ஆனா கிரியேஷன் கூட ஒன்னாயிடும், நமக்கு தெரியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது பேர் யோகான்னு. மேக்ஸிமம் அந்த அளவுக்கு டைம் எடுக்கும். 7 சக்கராஸ் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நம்ம பாடிக்குள்ள. அதுக்கு கணக்கு தெரியாது, பட் ஆனா இருக்கு. மூலாதாரம், चार्ज 37 ஏழு சக்கரம் இருக்கும். மூலாதாரா, மணிபுரக, சுவாதிஷ்டானா, அநாகதா, விசுத்தி, ஆக்ஞா, சாஸ்திரா. இது எங்க ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னா மூலாதாரா இங்க நம்மளோட ஸ்பைன்ல இருக்கும், முதுகெலும்புல இருக்கும். மூலாதாரா, மணிபுரக, சுவாதிஷ்டானா, அநாகதா, விசுத்தி, ஆக்ஞா, சாஸ்திரா. இந்த ஏழு சக்கரம் தாண்டினாங்கன்னா அவங்க ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த மைண்ட்ங்கிற ஒரு இதுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து வருவாங்க. இதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணலன்னா நார்மலா நடக்காது. எதுக்கு அந்த மாதிரின்னா இயற்கையை செட் பண்ணி வச்சிருக்கு, எல்லாருமே தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக செட் பண்ணி வச்சிருக்கு. அவங்க ஸ்டெப் எடுத்து பண்ணணுங்கிறதுக்காக செட் பண்ணி வச்சிருக்கு. இந்த 4 வழக்கம் எல்லாருக்கும், இந்த 3 தெரியாது எப்படி ஒர்க் ஆகுது. இது ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருக்கும், உள்ள சிதிலாவஸ்தையில இருக்கும். இந்த 3 ஆக்டிவ் பண்றது தான் யோகான்னு. நம்ம இதுல வந்து டீச்சிங்ஸ் கிடையாது ஈஸ்டர்ன் எஜுகேஷன்ல அதிகமா. இதுக்கு முன்னாடி எல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா
டீச்சிங்ஸ் கிடையாது, மெத்தட்ஸ். டீச்சிங்னா சொல்லிக் கொடுக்கிறது, நீங்க லேர்ன் பண்றது. இது கம்மியா இருந்துச்சு, மெத்தட்ஸ் அதிகமா இருக்கு. மெத்தட்ஸ்னா என்ன? நிபந்தனை இல்லைன்னா நியமம் இப்படி சொல்லுவாங்க. இது எப்படின்னா மெத்தட்னா, இப்போ ஒரு செடி விதை வைக்கிறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, வெயில் பார்த்துக்கிறீங்க, பூ வரும். இது மெத்தட். ஆனா டீச்சிங்னா